அடுத்து சாகுல் ஹமீது மேட்டுப்பாளையம் கூட்டு துவா பற்றி நீங்கள் ஹதீஸே இல்லை என்று பேசியதை வைத்து நான் வாக்குவாதம் செய்து உள்ளேன். ஆனால் இவர் சொல்வது போல் ஹதீஸ் உள்ளதா? இவர் சொல்லும் ஹதீஸ் ஆதாரங்கள் உண்மையா இல்லை பலவீனமான ஹதீஸ் பயான் செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுடைய வீடியோ ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய வீடியோவில் அவர் சொல்கிற செய்தி என்ன செய்தின்னு கேட்டால் அதை கேட்டுருங்களேன். பொழுது முன்னால சோறு வச்சுக்கிடுவோம், அல்ல பழங்கள் வைப்போம், அதுக்கு ஒரு பரக்கத்து கிடைக்குங்கிறனால அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உண்ணுகிற உணவுல துஆ ஓதுனா பரக்கத்து இருக்குன்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால நம்ம செய்யறோம். உதாரணத்துக்கு பாருங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ இருந்த உணவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சில சஹாபா பெருமக்கள் வர்றாங்க. யார சொல்லலாம், இருந்த உணவெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால நம்ம வாகனத்தில் வந்தோம்னா ஒட்டகம் அதை நாங்க அறுத்து சாப்பிட்டுக்கிறது அனுமதி தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்க அறுத்து அது உணவாக உட்கொள்ளுங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், இப்ப இருக்கிறத நம்ம அறுத்து சாப்பிட்டா திரும்ப போறதுக்கு சிரமமாயிருமே, நம்மகிட்ட போதுமான வாகனங்கள் இல்லையே அப்படி சொல்லிட்டு வேண்டுமான இப்படி செய்யலாமே, இருக்கிற உணவையெல்லாம் ஒரு இடத்துல வச்சு நீங்க துஆ ஓதி பரக்கத்து கொடுங்க, எல்லாருக்கும் உணவு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லி ஒரு விருப்பம் விற்க சொன்னாங்க. யார்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ அவங்கள கொண்டு போடுங்கன்னாங்க. பழம் உள்ளவங்க பழத்தை போட்டாங்க, மாவு உள்ளவங்க மாவு போட்டாங்க, ரொட்டி உள்ளவங்க ரொட்டியை போட்டாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதினார்கள். பிறகு சொன்னாங்க, நீங்க உங்களுடைய பாத்திரங்களை கொண்டு வந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னாங்க. எல்லா சஹாபிகளும் பாத்திரத்தை தோணாங்க, அந்த உணவை எடுத்து நிரப்பி கொண்டாங்க. அவ்வளவு பேரும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அத்தனைக்கும் பிறகு அந்த போர்வையிலே போடப்பட்ட உணவு அப்படியே இருந்தது, கொஞ்சம் கூட குறையவில்லை. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க அந்த உணவுல துஆ ஓதுகிறார்கள், பரக்கத்து கிடைக்கும். அதனாலதான் நாமும் துஆ ஓதுகின்ற போது அந்த உணவுப் பொருளை பழ வகைகளை எல்லாம் வைக்கிறோம், அதுக்கு பரக்கத்து கிடைக்குங்கிறதுனால. இதான் அந்த செய்தி. இந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து உணவு இல்லைன்னு போயிடுச்சு, மக்கள்கிட்ட உணவு இல்லை. அப்போ எல்லோரும் உங்கள் உணவை கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் போட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி பில் பரக்கா, ரசூல்லா அந்த உணவுக்காக வேண்டி பரக்கத்துக்கு துஆ செய்தார்கள். துஆ செய்து விட்டு சும்மா கால சொன்னார்கள், ஹுதூஃபி அவ்வியத்திக்கும், இந்த உணவுகளை உங்களுடைய பாத்திரங்களில் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னோடனே எல்லாரும் நினைச்சிட்டாங்க, வேணுங்கிற அளவுக்கு சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் நிறைஞ்சு போச்சு. எல்லாரும் அவங்களுடைய தோல் பைகள் நிறைக்கிறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறது. அவங்க வயிறு நிறைஞ்ச சாப்பிட்டவும் செஞ்சிட்டாங்க, மிச்சமும் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதி கூறுகிறேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் உறுதி கூறுகிறேன். இந்த பாரு, இறை தூதர் என்ற முறையில் தான் இந்த ஒரு அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அப்படின்னு சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தி வருகிறது. இதை கூட்டு துஆவுடைய ஆதாரமாகவும் இந்த சம்பவத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அந்த உணவு பற்றாக்குறை சம்பந்தமாக ரெண்டு விதமான ஹதீஸ் வருது. ஒன்று என்னென்னு கேட்டால், அவங்க ஒட்டகத்தையெல்லாம் அறுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஒட்டகத்தை அறுத்தீங்கன்னா சாப்பாட்டு பயணத்துக்கு ஒட்டகம் இல்லாமல் போயிடும், அதனால் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து போடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, துஆ செஞ்சாங்கன்னு சொல்லி வருகிறது. அப்போ அதில் கூட அந்த இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், உமர் போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, லவ் ஜமாஅத்த மா பக்கிய மின் அஸ்வாதில் கௌமி, மக்கள்கிட்ட எஞ்சி இருக்கிற அந்த உணவுகளெல்லாம் கொண்டு வர செய்து ஃபதஅவுத் அல்லாஹ் அலைஹா, அதன் மீது நீங்கள் துஆ செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன பிறகு பேரிச்சம்பழம் உள்ளவங்க பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்தாங்க, கோதுமை மாவு வச்சுக்கிறவங்க கோதுமையை கொண்டு வந்தாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள்ட்ட உள்ளதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கன்னு வருது. ஆக ரெண்டு ஹதீஸ் அதில் வருகிறது. ரெண்டுமே ஒரே விஷயந்தான். எப்படி வருதுன்னு கேட்டால், ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது உணவு பற்றாக்குறை, என்ன செய்வேன்னு தெரியலை. அப்போ என்ன செய்கிறேன், ஒரு ஒட்டகத்தை அறுக்கலாங்கிற அளவுக்குலாம் போகிறாங்க. ஒட்டகத்தை அறுத்தோம்னா பிரயாணத்துக்கு ஒட்டகம் இல்லாமல் போயிருமே, அந்த ஐடியாவை நிப்பாட்டிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு. உமர் என்ன செய்கிறாருன்னா ஒரு யோசனை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, அவங்கள்ட்ட ஏதாவது மிச்சம் வச்சுருப்பாங்கல்ல, இருக்கிற பேரிச்சம்பழத்தெல்லாம் கொண்டாந்து போடு, உன்கிட்ட இருக்கிற கோதுமையெல்லாம் கொண்டாந்து கொட்டு அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் துஆ செய்யுங்க பரக்கத்துக்காக வேண்டி. அல்ல அதில் பரக்கத்து செஞ்சான்னா அதுவே நம்ம எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்குமே அப்படின்னு அவர் சொல்ல ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கன்னு வருகிறது. இதில்
கூட்டு துவாங்கிறது எங்கே வருது? இதில் என்ன வருது? இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ரசூல் என்பதற்கான ஒரு தனி அந்தஸ்து. இதை கொண்டு வந்து அந்த அஜர்த்துமார்கள் நாங்கள் துவா செஞ்சோம்னா பொங்கி வழிஞ்சிடும்னு சொல்வார்களே, ஆனால் இவங்க வந்து இறை தூதருடைய தகுதியில் போட்டியிடுகிறார்கள். நீ ரசூலா நீ? அப்போ இதில் வந்து அவ்வளோ சஹாபாக்கள் தானே இருந்தாங்க, அவங்களாம துவா செஞ்சாங்க. உமர் ஏன் மற்றவங்களெலாம் துவா செய்ய சொல்லலை? ரசூலாட்ட தான் சொல்கிறார், நீங்கள் அல்லாவுடைய தூதர், நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா அதில் பரக்கத்து இருக்கும்னு சொன்னாரே தவிர இதில் வந்து அனைவருக்கும் உள்ள விஷயமே நடக்கலை. இதில் துவா செஞ்சது யார்? ரசூல்லா தான் துவா செய்கிறாங்க. அப்போ ரசூல் துவா செஞ்ச காரணத்தினால் ஒரு ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ரசூலோட போட்டி போட போகிறீங்களா? அப்போ அஜர்த்துமாராக இருக்கிறவங்களும் ரசூலா? நீங்கள் எதுக்கு இதை வந்து சொல்கிறீங்க மக்கள்கிட்ட? இது அற்புதம் நிகழ்ந்தது வந்து இது அற்புதம்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அல்லது எவன் துவா செஞ்சாலும் அது மாதிரி பிச்சுக்கிட்டு வரும்னு சொல்ல வர்றீங்களா? ரசூல்லா செஞ்ச மாதிரி நாங்களும் துவா செய்வோம், கொண்டாந்து கொட்ட ஆரம்பிச்சிருன்னு சொல்ல வர்றீங்களா? நீங்கள் எதில் என்னத்துக்கு வர்றீங்க? இந்த ரசூல்லாவை புகழ்கிறோங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ரசூலுடைய அந்தஸ்தை வந்து மாற்றி கொள்வதற்கு தானே செய்கிறீங்க. இந்த சம்பவத்தை ஜமாலி எதுக்கு சொல்கிறாரு? பறக்கத்தை எப்படி நம்ம பறக்கத்து எல்லாம் சேர்ந்து துவா செஞ்சிங்கன்னா பறக்கத்து பிச்சுக்கிட்டு வருங்கிறார். இது பொதுவாக பறக்கத்து துவா செய்வதற்கு அந்த கறக்கத்து வேறு. இது வந்து பறக்கத்தை தாண்டின ஒரு விஷயம். இது பறக்கத்துன்னு சொன்னால் பொருள் அவ்வளவுதான் இருக்கும், அதிலிருந்து மறைமுகமான அருள் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே பொருளை அதிகரிக்கிறது. இங்கே என்ன செய்யுது? இந்த துவாவில் இருக்கிற ஒரு 10 பேரிச்சம்பழம் போட்டோம்னா பேரிச்சம்பழமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி வருவது வந்து இது அற்புதத்தில் உள்ளது. பறக்கத்துக்கு துவா செஞ்சாலும் இப்போ நிகழ்ந்தது என்னது? மோஜிசா, இறை தூதர் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்துருக்கிற சிறப்பு தகுதி. அதை முடிக்கும்போது ரசூல்லா சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்துக்கிட்டியா அப்படின்னு வேற அது சொன்னாங்கன்னு முஸ்லீமில் ஹதீஸ் வருது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வன்னி ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொல்லிவிட்டு லா எல்கல்லாஹு பிஹிமா அப்துன் கைர ஷாக்கின் பிஹிமா, இந்த ரெண்டில் சந்தேகமற்ற நிலையில் எவன் அல்லாவை சந்திக்கிறானோ அவன் சொர்க்கம் சென்றே தீர்வான் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் ரசூல் என்பதில் நீங்கள் சந்தேகம் இல்லாமல் நம்பணும். அதை நம்புறதுக்கு தான் இதை நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொன்ன ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் கூட்டு துவாவுக்கும் ஆதாரம் இல்லை. பெரிய பெரிய அஜர்த்துமார்கள்ட்ட போய் துவா செய்ய சொல்லணுங்கிறதுக்கும் ஆதாரம் கிடையாது. அஜர்த்துமார் சொன்னால் 1 லிட்டர் பால் 100 லிட்டர் பாலாக மாறுங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அவரே நல்லவரா என்பதற்கு நமக்கு ஆதாரம் கிடையாது. அஜர்த்தா இருக்கிறவரை விட அவருக்கு சோறு கொடுக்குறவர் சிறந்தவர் இருப்பார் அல்லாட்ட. அதனால் அவர் செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படும், இவர் செஞ்சால் ஏற்றுக்கொள்ளப்படும்னு முடிவெடுக்கிற தகுதியெல்லாம் கிடையாது. அதனால் இது அல்லாஹ்வுடைய ரசூல் என்கிற முறையில் அவங்க ஒரு துவா செஞ்சுருக்கிறாங்க. உணவுகள் பெருக்கெடுத்து ஓடுனுச்சுன்னா இது ஒரு மூஜிசா என்கிற வகையில் உள்ள சம்பவம்னு சொல்ல வர்றீங்களா? மூஜிசான்னு சொல்ல வந்துச்சுன்னா இதுக்கு மக்களுக்கு வந்து என்ன வேறு மாதிரி திசை திருப்பி போட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு மூஜிசா வருங்கிற மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு வருங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ரசூலில் கூட போட்டி போட போகிறீங்களா? எப்போ ஒரு மோஜிசா என்ற ஒரு அந்த அடிப்படையில் ஒன்று நடந்து விட்டதோ அதில் நீங்கள் போட்டி போடக்கூடாது. ரசூலுடைய அந்தஸ்தில் உள்ளது தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மதிக்கணும், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற நம்பிக்கையை அதிகரித்து கொள்வதற்குத்தான் அந்த சம்பவத்தை சொல்லணுமே தவிர மோஜிசா சம்பந்தமான ஒன்றையெல்லாம் சொல்லிவிட்டு பார்த்தீர்களா இதில் என்ன தெரிகிறது? துவாவுடைய பரக்கத்து தெரிகிறதா? துவா செய்தால் இப்படி பொங்கி வழிகிறது தெரிகிறதான்னு சொல்லிவிட்டு இவரை கூட்டிகிட்டு துவா செய்ய வைக்கணும் அப்படி. அப்போ இதெல்லாம் என்னென்னு கிடந்த எல்லா அஜத்துமார்களுமே தங்களுடைய ஒரு அந்தஸ்து வருவதற்கு என்ன செய்வாங்கன்னா ரசூலுடைய மூஜிசாவையெல்லாம் எடுத்து போட்டு தங்களையும் ரசூலையும் சமமாக்கி விடுவார்கள். ஷேக் அப்துல்லா ஜமாலி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் இந்த சம்பவத்திலேருந்து எதுக்கு பொதுவான ஒரு அறிவுரையை சொல்கிறாரு? இதில் இந்த மோஜிசா விஷயமான ஹதீஸுகளில் நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்ற ஒரு பாடம் தான் அதில் இருக்கே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்ச மாதிரி நீங்கள் மூசா நபி கடலை பிளந்திருக்கிறாரு அப்படின்னு சம்பவத்தை சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் போங்க குளத்தை கடந்து போங்க, குச்சி நாள் அட்டிங்க பிளந்துக்கிட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியுமா? மூசா நபி கடலை பிளந்தாருன்னா கடலை பிறந்தாருங்கிறது அற்புதம், அவ்வளோதான். அதை நம்பணும், அதை விளங்குன்னு அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்கள் மூசா நபிக்கு போட்டியாக வரக்கூடாது, உங்களையும் அந்த அந்தஸ்து உள்ளவராக நீங்கள் ஆக்கிடக்கூடாது. அப்போ இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியுடைய அந்த ஒரு செய்தி என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால் ரசூலுல்லாவுக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதம். கொஞ்சோன்னா உணவு இருக்கிறது, அது பையாக நிறச்சி வச்ச பிறகும் மிச்சமாக இருக்கிறது, வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு பார்க்குறாங்க அப்போ மிச்சம் இருக்கிறது. அப்படி அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அற்புதத்தின் மூலமாக ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கிறது என்ற சம்பவம் உண்மை. இந்த உண்மை எதுக்கு பொய்யோடு கலக்குறீங்க? அந்த உண்மையை மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள்.
அப்போ என்ன செய்கிறது, எனக்கு பிஸ்மில்லாண்டா பிடிக்காது பாருங்கள், இவங்களுக்கு வஹாபிகளுக்கு பிடிக்காது அப்படின்னு இடையில பில்டப் பண்ணுறது. அட இங்கே என்ன சம்பவம், எல்லோரும் பிஸ்மில்லா சொல்கிற விஷயங்கள் வருதா, ஒவ்வொருத்தரும் துவா செய்யுங்கன்ற ஏதாவது அதில் வருதா? இந்த உணவு அதிகரித்ததற்குரிய காரணம் என்னவென்று கேட்டால், இறை தூதர் என்ற முறையில் நீங்கள் துவா செய்யுங்கன்னு உமர் கேட்குறார். சாப்பாடு இல்லை, வழியே இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, நீங்கள் துவா செய்யுங்க, அல்லாஹ் அதை பெருக்கி தருவான்றது கேட்குறாரு. அதை செஞ்சாங்க. அப்போ இதில் என்ன நம்ம விளங்கிட்டு போயிருந்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒரு விஷயத்தை துவா செய்தார்கள் என்று சொன்னால் இறை தூதர் என்ற முறையில் நடக்காத விஷயங்கள் நடக்கும், நடக்காது என்று நம்ம நம்புகிற விஷயங்களும் நடந்துவிடும் அப்படிங்கிறது தான் அதில் விளங்க வேண்டிய விஷயம். அதனால் இது அவர் தப்பாக சொல்கிறார், ஹதீஸை சொல்கிறாரு, அதிலேருந்து வைக்கிற ஒரு ஆதாரம் என்னவா இல்லை, சரியாக இல்லை.